அப்பா கட்டின வீடு ஒண்ணு இருக்கு, அது வேணும். தம்பி அடுத்தது என்னை விட 8 வயசு சின்ன பையன், அவன் அதுக்கப்புறம் தான் இருக்கான். இப்ப இருக்கிறது நான் தான். எனக்கு செய்யாம நீ யாருக்கு செய்ய போறேன்? 20 சவரம் மாப்பிளைக்கு 10 ஐயா அம்மா 20,000 நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நம்ம மாப்பிளையும் பொண்ணும் ஒரு ஹெலிகாப்டர்ல வந்து இறங்குற மாதிரி. 365 நாளுக்கும் 365 சாரி வேணும். வராதே சார். அப்படியே சொல்லாதம்மா, புரியாம பேசாதீங்க. அப்படியே எல்லாம் சொல்லாத. உங்களுக்கு கடன் வாங்கி லோன் போட்டு அது உங்க தம்பி கட்டா பரவாயில்லன்னு சொல்றீங்க. எனக்கு புரியவே இல்லை. எடுத்துட்டு போகாதனால தானே கொடுமைப்படுத்துறாங்க. நம்ம எடுத்துட்டு போயிடுவோமே அப்படின்னு உங்களுக்கு உரைக்கலையா? உங்க பையன் மார்க் கம்மியா எடுத்தப்ப காசு கொடுத்து பிடிஎஸ்ல சேர்த்து விடுற நீங்க, பொண்ணு கொஞ்சம் கம்மியா மார்க் எடுத்தா அவளையே சேர்த்து விட மாட்டீங்க. அப்பா கட்டின வீடு ஒண்ணு இருக்கு, அது வேணும். இங்க வா. வீடு வந்து நான் கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு ரெஜிஸ்டர் பண்ணி தரணும். அப்பதான். அது முடியாது. அதே பொண்ணா? இல்ல அண்ணன் இருக்கான். இருப்பாங்களோ இருக்க மாட்டாங்களோ அது மாத்தணும். இருக்கும் போதே கூத்துட்டா அது எனக்கு இது இல்லாம போயிடும்ல. சாம்பார் ஆப் எனக்கு செக்யூர்டா இருக்கும். நான் என் மாமியார் வீட்டுக்கு போனாலும் எனக்கு ஒரு வீடு இருக்கு அப்படி சொல்லி நான் ஒரு ப்ரைடா வச்சுக்கலாம்ல. இவ்வளவு கேவலப்பட்ட ஒரு பொழப்பு தேவையா? Say it right from my invitation card to the end of my gift bag. இது too much. இது too much. எது? சென்னையில என்ன மண்டபம்? Srivari. இது ஸ்ரீவாரியா? என்ன பாக்குற? ஷாக்கா இருக்கா? And the first day Sangeet ஃபர்ஸ்ட் டே சங்கீத் with DJ night. The நாள் reception. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. கிராண்ட் வெட்டிங் அப்ராக்ஸிமேட் பட்ஜெட் Could be around some 50 lakhs. சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு. கல்யாணம் கிராண்டா பண்றப்ப பொண்ணுக்கு நகை நட்டு எல்லாம் கிராண்டா தானே? அதுதான் சார், எல்லாமே அதுலயே வந்துரும். ஓ, யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? ப்ராப்பர்ட்டி தான் கேட்பேன். ஏன் அப்படி ப்ராப்பர்ட்டி வேணும்? ஏன்னா அதுதான் ஒரு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி கிடைக்கும். எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். நல்லா இருக்க. ஏமா இத வைக்கிறதுக்கு போற ஹஸ்பண்ட் அதையும் ஆனா தான் அது என் பேர்ல இருக்கும்ல, என்னோட பெர்மிஷன் இருக்கணும்ல. ஆனா இது புதுசா இருக்குனே. புதுசா இருக்கு. என்னமோ எங்கேயோ போற மாதிரியே சொல்றீங்க. அங்கெல்லாம் போனா திருட்டு பையன் அதிகம், நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கிற இதோட பேச்சு நேத்து. சார் அவங்க செய்யறது செய்யட்டும், ஆனா எனக்கு பிறகு மாதிரியே பேசுறேன். அவங்க செய்யறதை செய்யட்டும், ஆனா எனக்கு நாங்க இப்ப இருக்க வீடு வேணும். அதுக்கப்புறம் நான் கேக்குற லேண்ட் வேணும். இப்ப இருக்க வீடே வேணும். அவ்வளோ கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸி மாமா, பதில் சொல்றதுதான் கஷ்டம். சொல்லி பார்த்தாதான் தெரியும். சார் இப்ப இருக்கிறது வந்து மெயின்ல இருக்கு சார். கீழே கமர்ஷியலுக்கு விட்டுருக்காங்க. ரெண்ட் நிறைய வரும். நான் வேலைக்கே போகாம உட்காந்து சாப்பிடலாம். பார்த்தாலும் சோறு. நான் வருஷத்துக்கு ஒரு சாரி கட்டினா அது அடுத்த வருஷம் அந்த வருஷத்துல இன்னொரு வாட்டி ரிப்பீட்டே ஆக கூடாது. 365 நாளுக்கும் 365 சாரி வேணும். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? சரி, இதெல்லாம் புருஷன்கிட்ட இலக்கமா கேட்கணும். அப்பா அம்மா கிட்ட கேட்கலாம் சார். எதுக்கு சார் இன்னொருத்தங்க கிட்ட போய் நம்ம இது பண்ணிக்கிட்டு? இன்னொருத்தர போயா? என்னடா பொசுக்கு மலையாளம் பேசிவிட்ட? என்னமா ஆபீஸ்ல கலீக் மாதிரி சொல்றீங்க? ஹஸ்பண்ட் புருஷன் அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டே. இது பாசிபிள் மாதிரி தெரியுது. 325 புடவை பாசிபிளான்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்க நீ. கல்யாணம் தமிழ்நாட்டு ஸ்டைல்ல இருக்கணும். மத்ததெல்லாம் நார்த் இந்தியன். இந்த சங்கீத் மெஹந்தி அதெல்லாம் நார்த் இந்தியன். அதெல்லாம் ஏற்கனவே நார்த் இந்தியன் தான். ஆமா, மறந்தே போச்சுடா. எல்லாம் இப்போ வந்து எதுவுமே வாங்கி சேர்த்து வைக்க கூடாது. எல்லாமே அப் டு டேட்ல இருக்கு. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இன்விடேஷன் கார்டுல இருந்து எல்லாமே வந்தா இன்னொரு வாட்டி அவங்க பேசணும். பாப்பா சிம்பிளா காலிவெல் வச்சு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாப்ல. நிறைய போறான்டா. 10 பேர் தாங்க. என்னை கூட கூப்பிட்டுதாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இல்ல பொண்ணுக்கு 90 மட்டும் பூசி அனுப்பி விட்டாங்க. குழப்பமா இருக்கே கூட சொல்லுவாங்கல்ல, அந்த ஆள் வந்து சரியான கஞ்ச பீஸ் நிறைய இருக்கும். நான் சொல்றது அப்பா சொல்லுவாங்களா, அந்த ஆள் பாரு ஆடம்பரம் பண்ணான்னு சொல்லுவாங்கல்ல. பாயிண்ட பிடிக்கிறார். எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். எங்க அப்பா என்ன சொன்னாலும் பரவாயில்ல. இந்த கிளி கிளிக்கிறாளே எந்த ஒரு காரியா இருப்பா? அவங்களோட சாரீஸ் ஃபர்ஸ்ட் திங். Okay. செகண்ட் எனக்கு செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு ஈக்குவலா அமௌண்ட் பேங்க்ல போட்டுறணும் என் பேர்ல. இன்னைக்கு நடைமுறைக்கு சாத்தியமே ஆகாது. ஏன்னா நான் எவ்வளவு சவரம் போறேன், எவ்வளவு பாத்திரம் தரேன், என்னென்ன பொருள் தரேன், அதுதான் எல்லாரும் பார்ப்பாங்க. ஓ, அப்படியா விஷயம்? பார்வைக்கு தெரியணும்னு எதிர்பார்க்கறீங்க. ஆனா எனக்கு என்ன வேணும் அப்படின்னு யோசிச்சு நீங்க செஞ்சீங்கன்னா பெட்டரா இருக்கும்ல. கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. இல்ல சார், பணம் கொடுக்க மாட்டேன் சார். பின்னால இல்ல சார், அவங்க ஏதாவது 2 பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு பின்னாடி இருந்தா தருவேன். நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே. சார் 3BKHல ஒரு ஃபிளாட் சார். நெக்ஸ்ட் ஐ லைக் பைக்ஸ். அதனால ஒரு சுசுகி பைக், ஒரு RE பைக் அவங்களுக்கு மாப்பிள்ளைக்கு வாங்கி கொடுக்கணும். டைவுலைக்கு ஆசைய பாரு. வெட்டிங்ல வந்து சாதாரண என்ட்ரி மாதிரி வராம மாப்பிள்ளையும் பொண்ணும் ஒரு ஹெலிகாப்டர்ல வந்து இறங்குற மாதிரி. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? அன்னைக்கு ஹெலிகாப்டர் வாங்கணும்னு சொல்ல, அன்னைக்கு ஒரு நாள் முடியாது. என்னம்மா இல்ல சார் ஏதாவது கொஞ்சம் நியாயமா
ஆனா நீ சொன்னா கேட்க மாட்டியே. சொல்ல அன்னைக்கு ஒரு நாளைக்கு வாடகை எடுத்து அப்படி வந்து இறங்குனா அது நல்லா இருக்கும்ல, அது ஒரு டிமாண்ட் மாதிரி. கேவலப்பட்ட ஒரு பொழப்பு தேவையா? கூட வாடகை எடுத்து கொடுத்துறோம், பிரச்சனை இல்ல. அவர் எங்க வந்து இறங்குவாரு? உண்டக்க மண்டக்க பேசினா ஒரு மனுஷன் என்னதாப்பா பண்ண முடியும்பா? அப்படி ஒரு வெட்டிங் வைக்கணும், அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த வெட்டிங் ஏரியா வந்து கிராண்டா தானே இருந்தாகிற மாதிரி ஆயிருக்கும். நீ அப்படி வரியா? பையன் வீட்டுல ஒரு 30 சவரன் அப்படி கேக்குறாங்கன்னா எனக்கு அதை விட டபுளா தரணும். வெக்கமா இல்ல? அதுக்கப்புறமா இது புரியல, இந்த லாஜிக்கே எனக்கு புரியல. ஒய் என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அவங்க யாருன்னா வரதுக்கு முன்னாடி கேட்க கூடாது, அவங்க என்ன கம்மியா தானே கொண்டு உங்களை பத்தி வந்தாங்க. நீங்க கவலைப்படுறீங்க, உங்க டிமாண்ட் என்னன்னு ஏன் டிமாண்ட் அப்படிதான் சார். அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். என் பொண்ணு இத கேக்குறப்ப எனக்கு கோவம் வந்துருச்சு. இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறான். 80 சவரம்லாம் எங்களால் போட முடியாது. அவங்க அப்பா ஒரு ஆள் தான் சம்பாதிக்கிறார், கூலி வேலை தான். வருஷத்துக்கு இவங்களுக்கு 1 லட்ச ரூபாய் ஃபீஸ் கட்டணும். என்ன படிக்கிறாங்க? பிசிஏ படிக்கிறார் சார். வெரி குட் வெரி குட், பிரில்லியன்ட். சாதாரணமான ஒரு வாழ்க்கை பின்னணியில இருந்து உங்க அம்மா வந்த மாதிரி தெரியுது. நீங்க எந்த நியாயத்துல இருந்து 80 பவுன் வேணும்னு கேக்குறீங்க? அப்படி கேளுங்க. அப்பா நல்லா தெளிவா தான் சார் இருக்காரு. 1 லட்ச ரூபாய் ஒரு வருஷத்துக்கு கட்ட முடியுதுன்னா கண்டிப்பா என் மேரேஜ்க்கு பண்ண முடியும். என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க, முட்டா பயல. 80 சவரன் நகை கேட்கறேன்னா கண்டிப்பா அவங்க 50 சவரன் தான் போடுவாங்க. அதனால தான் நான் எக்ஸ்ட்ரா கேட்கறேன். அமைச்சர் அண்ணா இந்த முறை மாட்டுவான். பொம்பளை புள்ள பிறந்திருக்குன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். இத்தனை வருஷமா சேர்த்து வச்சிருப்பாங்கல்ல, 50 சவரன் என்ன சார் எங்கேயோ போயிருக்குமே. கரெக்டா சொல்லி மாட்டி விட்டுட்டான். பண்ணிட்டாங்க, வருஷம் 2 பவுன் பண்ணிருக்கலாம், பண்ணல. கையில பெருசா காசு இல்ல. இப்ப என்ன பண்ணலாம்? சொல்லு, நீதான் தைரியமான ஆளு, சொல்லு. லோன் எடுத்து கடனாளி ஏன்னா பரவாயில்லையா? என் தம்பி இருக்கான், அவன் சம்பாரிச்சு கட்டிப்பான். இல்ல புரியல. எங்களால் முடிஞ்சது 20 சவரம், மாப்பிள்ளைக்கு 10 ஐயோ அம்மா 20 சவரம்லாம் நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? ஒரு பவுன் இல்லாம உங்க அப்பா என்ன கட்டிட்டு வந்தார். லவ் மேரேஜ் தான். உங்க அப்பா என்ன இது 22 வருஷமா வச்சு குடும்பம் இல்ல, நாங்க வாழல. என்ன மனுஷன்? உனக்கு திறமை இல்லம்மா, நான் என்ன திறமை பண்றது? இல்லம்மா, மனசு ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். வந்து இப்ப வரைக்கும் ஸ்டில் 52 ஹீஸ் ரன்னிங் அவருக்கான ஒரு வாழ்க்கையை அவர் வாழாத மாதிரி தான் நாங்க பாக்க. உன் பேச்சுல திமிர் தெரியுது. இந்த மாதிரி என் ஹஸ்பண்ட் கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் வந்து எங்க வீட்ல இருந்து கேக்குறதுல. டேய் தவனால சும்மா இருக்க முடியாதடா. உங்க வீட்டுக்காரர் ஓடாம அப்படியே உங்களோட உட்கார்ந்துக்கணும்னா உங்க அப்பா எப்ப வாழ்வாரு, இல்ல உங்க அம்மா தான் எப்ப வாழ்வாங்க? சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? வருவாங்கன்னா கடைசில அதுவே நீங்க ஒத்துக்கலன்னா நாங்க என்ன சார் பண்றது? அரேஞ்ச் மேரேஜ் இதுக்கு தான் ஒத்துக்கிறீங்களா? என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? சின்ன வயசுல இருந்து ஒரு பொண்ணு ஒரு விஷயம் கேட்டா அவங்க எப்படி அதை பண்ணுவாங்கன்னா, இல்லம்மா உன் கல்யாணத்துக்கு சேர்த்து வைக்கிறேன், உனக்கு பெருசா பண்றேன் அப்படி. ஓ அப்படியா விஷயம்? அப்படின்னா அவங்க தான் சின்ன வயசுல இருந்து தே ஆர் மேக்கிங் அப் அவர் மைண்ட். அப்படியா? அப்படித்தான். 2 பேரும் கவர்மெண்ட் வேலை பாக்குறீங்க, மாசம் சம்பளம் வருது, சாகர வரைக்கும் பென்ஷன் வரப்போது. தம்பி அடுத்தது என்னை விட 8 வயசு சின்ன பையன், அவன் அதுக்கப்புறம் தான் இருக்கான். இப்ப இருக்கிறது நான் தான், எனக்கு செய்யாம யாருக்கு செய்ய போறேன்? 50 பவுன் நகை எங்க அப்பா கொடுத்தாருன்னா என்னோட நாத்தனார் கல்யாணம் பண்ணும்போதோ நான் சும்மா கூட ஒரு 5 பவுன் 10 பவுன் நகையை கொடுத்துருப்பேன். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். நான் அதுக்காக நான் ஒரு 10 பவுன் டிமாண்ட் பண்றேன் எக்ஸ்ட்ராவா. ஒரு வார்த்தை யாருமே சொல்லல சார். கரெக்டா கட்டுட்டா. இவ்வளவு சொல்றாங்கல்ல சார், யாருமே சொல்லல. பேர் சார் அவங்க நாத்தனாருக்கு அவங்க இதோ எடுத்து கொடுத்தாங்க, அதுக்கு யாருக்கும் மனசே வராதே சார். அப்படியே சொல்லாதம்மா. கொந்தளிச்சாதீங்க, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கேட்டான். அப்படி எல்லாம் சொல்லாத. இருக்கம்மா, நாத்தனார் இல்லம்மா, நாத்தனார் பொண்ணுக்கே செஞ்சிருக்கோம். இஸ் இட் ராம்ஜியா? உங்க தங்கச்சியோட ஷேர் பண்ண தயார் இல்ல, எல்லாரும் அக்காவோட ஷேர் பண்ண தயார் இல்ல, நீங்களா நாத்தனாரோட ஷேர் பண்ண போறீங்க? நான் ஒன்னும் இந்த மாதிரி நியூக்ளியர் ஃபேமிலில இருந்து வரல சார். எங்க அப்பா கூட பிறந்தவங்க 7 பேர். எங்க அப்பா தான் சார் எங்க 2 அத்தைங்களுக்கும் கல்யாணம் பண்ணாரு. எல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. இப்போ இது வரைக்கும் எங்க அப்பா வந்து எங்க அப்பா பண்ணாருன்னு ஒரு பேரே கிடைக்கல. அவர் ஏன் இவ்வளவு பண்ணணும்? அதுக்கு என்னங்கறப்ப அட கொஞ்சம் சும்மா இருயா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நடக்கும், அந்த தங்கச்சி நன்றி இல்லாம போவும். ஆனாலும் உங்க அப்பா இப்ப போய் பொங்கச்சீர் வைப்பார். கரெக்ட் சார். இப்பதான் புரியுதா? லேட் பிக்கப்டா நீ. உங்க அத்தை அது வந்து கேக்கும், உங்க அப்பா கொடுத்துக்கிட்டே இருப்பாரு, உங்க அம்மா திட்டிக்கிட்டே இருப்பாங்க. இது நேத்து இன்னைக்கு இல்ல, காலங்காலமா தொண்டு தொட்டு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். நீ உன் அண்ணன் கிட்ட வந்து கேப்ப, உன் அண்ணி திட்டும், உங்க அண்ணன் உனக்கு கொடுப்பான். நான் ஒத்துக்கிறேன் சார். ஒத்துக்கிறேல? தோத்துக்கிட்டே இருக்கீடா. அந்த வரதட்சணை பத்தின பிரச்சனைகள் இந்த சமூகம் எழுப்புச்சோ, அவங்களே வேற வடிவத்துல இதை கேட்கறது எப்படி? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. வரதட்சணை கொடுமைன்னு சொல்றாங்கல்ல, ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு போகாதனால தானே கொடுமைப்படுத்துறாங்க. நம்ம எடுத்துட்டு போயிடுவோமே.
ஓன்னா மட்டும் உன்னை விட்டுருவோமா கமான் சாட் உங்களுக்கு எல்லாம் உரைக்கலையா உங்களுக்கு எல்லாம் தோணலையா அப்படி கேளுங்க சொல்லப்பட்ட ஒரு விஷயத்த உடைக்கிறது இங்க ஒரு பெரிய போராட்டம் நடந்திருக்கு விஷயத்தை நீங்களே கேக்குறீங்களா ஒயின்னு நான் கேக்குறேன் பாயிண்ட பிடிக்கிறா வீட்ல வந்து நம்ம எல்லாமே யூஸ் பண்ணிருப்போம் எல்லாமே இருக்கும் சோ அங்க போனா நம்மளுக்கு எல்லாமே இருக்குமா இருக்காதா என்ன டூரா போறீங்க நீங்க நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு நான் கேட்டா வரதட்சணை நான் கேட்டா அது வரதட்சணை இல்ல அந்த அளவுக்கு நான் புரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு அது ஒரு டேபுன்னு ஏன் தோணலைங்கிறது ரொம்ப கவலையா இருக்கு நான் தான் சொல்ல பையன் மார்க் கம்மியா எடுத்தப்ப காசு கொடுத்து பிடிஎஸ்ல சேர்த்து விடுற நீங்க பொண்ணு கொஞ்சம் கம்மியா மார்க் எடுத்தா அவளையே சேர்த்து விட மாட்டீங்க வேற வீட்டுக்கு போறவ தம்பி 4 வார்த்தை பேசினாலும் நறுக்குன்னு பேசுது அவன்கிட்ட எஜுகேஷனும் இருக்கு நிலமும் இருக்கு அல்லது வீடு இருக்கு எங்கிட்ட என்ன இருக்கு உனக்கு வீடு உண்டு அப்படின்னு சொல்லுங்க ஏமாந்துடாதீங்க பி கேர்லெஸ் உங்க எல்லாட்ட சொல்றேன் நீங்க நகை கேட்காதீங்க சொத்து கேளுங்க நீங்க பொண்ணுக்கு சொத்தை கொடுங்க